பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்மை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்கள் நடுவில் நீர் கிரியை செய்வீராக, எல்லா தடைகளை நீர் மாற்றுவீராக. ஆராதனையின் ஆழங்களுக்குள்ளாய் சென்று ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். கரங்களை தட்டி பாடலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, இதுவரைக்கும் உதவினீரே. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர். சேர்ந்து பாடலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். யெகோவா ராஃபா, ஆண்டவரே, நீர் சுகம் தந்தீர். இதுவரைக்கும் சுகம் தந்தீர். பலவீனத்திலெல்லாம் எங்களை பலப்படுத்தினீர். நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாம். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, இது தீரே. நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமாண்டவரே, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. எல்ரோயி, எல்ரோயி, நம்மை கண்டவர் ஆராதிப்போம். எல்ரோயி, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஜீசஸ்.
சேர்ந்து ஆராதிக்கலாம். எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை அவருக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா. ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை செலுத்திக் கொண்டே இருக்கலாம். ஆராதனை அவருக்கே, துதியும் கனமும் புகழும். ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசுவே, உமக்கே ஆராதனை 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 ஆராதனை. எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் புகழுக்கும் பாத்திரர் அவர் மட்டுமே. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். அவர் துதிகளிலே விருப்பம் கொண்டவர், ஆராதனைக்குள்ளே உலாவுகிறவர். ஆராதிக்கும் பொழுது அவர் மகிமையின் மேகமாய் நம் நடுவிலே கடந்து வருவார். அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும், அவருடைய மகிமையை உணர முடியும். ஆகவே தேவ சன்னிதானத்தில் ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 ஆராதனை. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மைவிட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மைவிட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லா இயேசுவே, எங்கள் இயேசுவே 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 எல்லா இயேசுவே. உம்முடைய கிருபையினால உம்முடைய ஆவியினால எங்களை இரட்சித்தீரே, எங்களை பிழைக்க வைத்தீரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு முழு இதயத்தோடு நன்றி செலுத்துவோம். ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 ஆராதனை.
நன்றி சொல்லி பாடுவோம். ஏனென்றால் அவர் நம்முடைய ஸ்தோத்திரங்களை எதிர்பார்க்கிறார். அவர் நம்முடைய ஸ்தோத்திரங்களை, நன்றி, அந்த பலியை எதிர்பார்க்கிறார். அதான் பவுல் எழுதுகிறார், நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். ஆமென் சொல்லுவோம். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களாக முதலாவது தேவனை நம்ம ஸ்தோத்திர பலிகளை செலுத்தவும் செய்யணும். அதே போல நன்றி உள்ளவர்களாக வாழணும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. சேர்ந்து பாடலாம். நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தார். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்து நம்மை நெருக்கினாலும் கண்மலை தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கவலை இல்ல, கலக்கம் இல்ல. ஆமென். நம்ம தொடர்ந்து முன்னேறுவோம். துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலோ. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருங்கினாலோ. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே
நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. சொல்லுவோம், நன்றியா நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. மரியாள் சொல்லுகிறார், என் ஆத்துமா கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது. பாருங்க, நம்முடைய உள்ளார்ந்த ஆத்துமாவிலிருந்து கர்த்தரை துதிக்கணும். கர்த்தர் செய்த நன்மைகள் அதை அங்கீகரிப்பதுதான் ஸ்தோத்திர பலி செலுத்துவது. அவருடைய குணாதிசயங்களை, அவர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். ஆமென். அவருடைய அன்பு, இரக்கம், தயவு, கிருபை நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரியது. ஆமென். அதுதான் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவது. அது மட்டுமல்ல, தேவ வல்லமையை அங்கீகரிப்பது. ஆமென். அவருடைய வல்லமை எத்தனை பெரிது பாருங்க. செங்கடலை பிரித்தவர், யோர்தானை பிளந்தவர், எரிகோவை தகர்த்தவர், பச்சை தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினவர். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. குருடரின் கண்களை திறந்தவர். ஹல்லேலூயா. செவிடரின் செவிகளை திறந்தவர். ஹல்லேலூயா. அற்புதங்களை, அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில வெளியரங்கமாய் செய்கிறவர். அவர் அற்புதங்களை செய்வதற்கு அந்த தெய்வத்திற்கு இணையானவர் யாருமே இல்ல. Glory to Jesus. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. இந்த உலகத்துல நமக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அது தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பாய் இருக்கிறது. ஆமென். சொல்லுவோம், இந்த உலகத்துல பெரிய ஆசீர்வாதமே தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு. ஆமென். இந்த பூமியில எத்தனை மேன்மையான ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனை மேன்மையான ஜனங்கள். அவர்களை எல்லாம் தள்ளி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இலவசமாய் ரட்சிப்பை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இலவசமாய், இலவசமாய் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு என்னது தெரியுமா? நம்முடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை, நரக ஆக்கினையிலிருந்து நம்மை, சத்ருவினுடைய எல்லா படுகுழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே இந்த நாள்ல கூட தேவ சமூகத்துல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய அன்பு எத்தனை பெரியது, ஆண்டவரே உம்முடைய அன்பு எத்தனை பெரியது. தேவ சமூகத்துல சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்க மீது அன்பு கூர்ந்து, ஆண்டவரே நீர் எங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அந்த இரத்தத்தினால கழுவப்பட்ட அந்த தகுதி, எங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த மேலான அந்த ரட்சிப்பு என்கிறதான அந்த தகுதியை நினைத்து நாங்களும் ஆராதிக்கிறோம் சொல்லி நம்ம எல்லாம் கர்த்தரை ஆராதிப்போம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் சொல்லி பாடுவாடு. நம் மீது அன்பு கூர்ந்து பலியானார் சிலுவையிலே. ரட்சிப்பு அல்ல, அதற்கு உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்களை உங்க சன்னிதானத்துல மகிழ பண்ணுகிறீங்க. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. இப்படி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னா
உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் உலக தோற்றமுன்னா உமக்கென்று வாழ்ந்திட. கை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை உமக்கே. அனுதினமும் 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 உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே. அனுதினமும் உமக்கே. ஹல்லேலூயா. இந்த அன்புள்ள தெய்வம், இந்த இரக்கமுள்ள தெய்வம், இந்த கிருபை உள்ள தெய்வம், அவைகளை எல்லாம் சொல்லி முடியாத அளவுக்கு காண்பித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் அவருடைய கிருபையை நம்ம மேல காண்பித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை தூக்கி எறிந்து அகற்றி அன்பை காண்பித்திருக்கிறார், இரக்கத்தை காண்பித்திருக்கிறார். ஆராதனை உமக்கே சொல்லுவோம், அனுதினமும் உமக்கே. இந்த தெய்வத்துக்காக, கிரயத்துக்கு கொல்லப்பட்ட இந்த ஆண்டவருக்காக நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆகவே இந்த நாள்ல கூட தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை முழுமையுமாய் அர்ப்பணித்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நாங்க வாழ்ந்தாலும் உங்களோடு தான், ஆண்டவரே நாங்க மரித்தாலும் உங்களோடு தான், எங்க வாழ்க்கை முழுவதும் உங்களோடு தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க வாழ்ந்தாலும் உம்மோடு, நாங்கள் மரித்தாலும் உம்மோடு, என்ன வந்தாலும் நாங்கள் உங்களோடு கூடவே நாங்கள் இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை முழுவதுமாய் நாங்கள் தருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் தருகிறோம் அப்பா, எங்களை முழுவதுமாய் தருகிறோம் ஆண்டவரே. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், இந்த பாடலை பாடி அர்ப்பணித்து நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம விட்டு கொடுப்போம். நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் மரித்தாலும் உம்மோடு தான். சேர்ந்து பாடலாம். நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், உமக்காகவே நாங்கள் வாழ்கிறோம். அர்ப்பணிப்போடு கூட நம்ம ஆராதனை முடிப்போம். சேர்ந்து பாடலாம். நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தார் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். ஆண்டவர்கிட்ட கேட்போம், உங்க சுபாவத்தை போல எங்க சுபாவத்தை மாற்றுங்க. நீங்க சிந்தித்தது போல நாங்க சிந்திக்கணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள்னு சொன்னீரே. அப்படிப்பட்ட சிந்தனை, அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் செயல்கள், நற்கிரியைகளிலே வெளிப்படட்டும். அர்ப்பணித்து சொல்லி பாடலாம்.
உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தால் உம்மோடுதான். நான் வாழ்ந்தால் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். பிரியமானவர்களே, இயேசு ஆத்தும பாரத்தோடு ஊழியம் செய்தார். இந்த நாளிலே கூட நாமும் ஆத்துமா அழிகிறதே. இந்த உலகத்தில் எத்தனை பேர் அழிந்து கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். அந்த ஆத்தும பாரத்தோடு நம்ம இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய அர்ப்பணிப்போம், பாடுவோம். ஆத்தும பாரத்தை தாங்கப்பா, அபிஷேகத்தினால் நிறைந்து ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க. கேட்கலாம். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இப்படி சொல்லுங்க. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துறோம். நாங்க பாடினது போல உமக்காகவே நாங்க உயிர் வாழ்றோம். உங்களை போல எங்களை மாற்றி, உங்க சுபாவத்தை போல எங்க சுபாவங்கள் மாற்றப்படட்டும். பொறுமை, தாழ்மை, அன்பு, மனதுருக்கம், ஆத்தும பாரம், ஆண்டவரே இப்படிப்பட்ட நற்கனிகளாலே நாங்களுமே வெளிப்படுத்தணுமே. ஒரு கனிவுள்ள வாழ்க்கை, ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அதே போல ஆத்தும பாரத்தோடு ஊழியம் செய்யணும். இயேசுவானவர் ஜனங்களை பார்த்த பொழுது மனதுருகினாரே, அதே போல நாங்களும் ஆண்டவரை ஜனங்கள், கட்டப்பட்ட ஜனங்களை பார்க்கும் பொழுதெல்லாம், அழிந்து போகும் ஆத்துமாக்களை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை நாங்களும் ஆத்தும பாரத்தோடு மனமுருகி அவர்களுக்கு ஊழியம் செய்ய இதோ இந்த ஆராதனை அதற்கு எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரை எங்களையும் எங்கள் புதிய ஆராதனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்போதும் நாம் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திரும்பலாம். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்ம பிழைக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். இந்த நாளிலே கூட ஆராதனை குறித்த அநேக காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆராதனை ஆழங்களுக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இதை நம்ம நேர்ல நம்ம இருந்து நம்ம கேட்டாலும் சரி, ஆன்லைன்ல இருந்து நீங்க கேட்டாலும் சரி, பாருங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மை கர்த்தரை ஆராதிப்பதற்கான ஆழங்களுக்குள்ளே கொண்டு செல்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட இயேசுவின் ஸ்தோத்திரங்கள் என்கிறதான அந்த தலைப்பிலே ஆராதனையின் ஆழங்களை தியானிப்போம். இயேசுவானவர் அவர் வாழ்ந்த நாட்களிலே பாருங்க, பிதாவாகிய தேவனை அநேக இடத்திலே ஸ்தோத்தரித்தார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு தான் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். பாருங்க, 1 பேதுரு 2:21 சொல்லுது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு
நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு மாதிரி யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவர் பாருங்க வாழ்ந்த நாட்களிலே பிதாவாகிய தேவனுக்கு அநேக வேளைகளிலே ஸ்தோத்திரங்களை செலுத்தினார். பாருங்க, அந்த ஸ்தோத்திரங்களை செலுத்தின சில சம்பவங்களை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? ஆமென். பாருங்க, முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் எல்லாருக்கும் தெரியும். அவரிடத்துல அவர் பேராசிரியராக இருந்தார். சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக அவர் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதற்கு பின்புதான் ஜனாதிபதியா மாறினார். அப்பொழுது ஒரு மாணவன் அவர்கிட்ட கேட்டான், ஐயா, நான் ஒரு நல்ல லீடரை பின்பற்றும்படியா விரும்புறேன், தலைவனை பின்பற்றும்படியா விரும்புறேன், அதனால நான் உங்களை ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, தம்பி, இந்த உலகத்துல ஃபாலோ பண்ணக்கூடியதான பெஸ்ட் லீடர் ஒருத்தர் இருப்பார்னா, தலைவர் ஒருத்தர் இருப்பார்னா அவர் இயேசு கிறிஸ்து தான். அவரை நீ என்ன பண்ணு, பின்பற்று, ஃபாலோ பண்ணுன்னு சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பின்பற்றக்கூடிய நல்ல தலைவர், ஆமென், நமக்கு சரியான காரியங்களை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பித்து விட்டு போயிருக்கிறார். ஆமென். பாருங்க, பொதுவாக இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும்பொழுது எப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தாரு, இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்தார், அப்படிங்கிற காரியங்களை தான் நம்ம நிறைய பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்தார், அவர் தேவனை மகிமைப்படுத்தினார் அப்படிங்கிற காரியத்தையும் நம்ம தியானிக்கணும். ஆமென். அதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதிலே ஒரு 2 சம்பவத்தை நாம் இந்த வாரத்தில் தியானிப்போம். இன்னும் 2 சம்பவத்தை நம்ம அடுத்த வாரத்தில் தியானிக்கலாம். ஆமென். முதலாவது சம்பவம் பாருங்க, பிதாவாகிய தேவனை இயேசுவானவர் ஸ்தோத்தரித்த அந்த வசனத்தை படிங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிக்கும்படியாய் கேட்கிறேன். அங்க பிதாவாகிய தேவனை இயேசுவானவர் ஸ்தோத்தரிக்கிறார். எதற்கு ஸ்தோத்தரிக்கிறார் படிப்போம். மத்தேயு 11:25. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து எதற்கு பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்றார்? வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற பரிசுத்த பிதாவே, இந்த என்னை சுற்றி இருக்கிற இந்த சீஷர்கள், இந்த மக்கள், இவங்க பாருங்க கல்வி அறிவில்லாதவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள். ஆமென். அது மட்டுமல்ல, இவர்கள் அந்த சமுதாயத்தினாலே ஒடுக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுவோம். அது மட்டுமல்ல, இவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான ஜனங்கள். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மக்களுக்கு தேவன் ஏதோ ஒரு வெளியேற பெற்ற காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அதற்காகத்தான் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு அதே அதிகாரத்துல 11:27ல எதற்காக ஸ்தோத்தரிக்கிறார் என்று அங்க நம்ம பார்க்க முடியும். படிப்போம். சகலமும் என் பிதாவினாலே எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். ஆமென். இயேசு எதற்காக ஸ்தோத்திரம் பண்றாரு? தம்மை சுத்தி இருக்கிற பாமர ஜனங்கள் பிதாவாகிய தேவனை அறிந்து கொண்டார்கள். ஆமென். உண்மை தெய்வத்தை அறிந்து கொண்டதற்காக இயேசுவானவர் ஸ்தோத்தரிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். பாருங்க, உண்மை தெய்வத்தை அறிந்து கொண்ட அந்த காரியம் சாதாரண விஷயம் அல்ல. ஆமென். உண்மை தெய்வத்தை அறிந்து கொள்ளக்கூடிய காரியத்துக்காக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். நாம் வாழ்கிற இந்த பூமியில, இந்த இந்திய தேசத்துல 30 முக்கோடி தெய்வங்கள் இருக்குது. ஆமென் சொல்லுவோம். ஆமென். அப்படிப்பட்ட பல தெய்வங்களை வழிபடுகிற இந்த தேசத்துல
அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளும்படிக்கு பாருங்க நம்முடைய மனக்கண்களை தேவன் திறந்திருக்கிறார். ஆமென். பாருங்க, இப்படி உண்மை தெய்வத்தை அறிந்து கொண்டதற்கு பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவானவர் அப்படிதான் ஸ்தோத்திரம் பண்ணார். பாருங்க, இந்த மக்கள், இந்த பாமர ஜனங்கள், படிப்பறிவில்லாத ஜனங்கள், ஞானிகள், அவர் சொல்றாரு பாருங்க, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இந்த பூமியில, இந்த தேசத்துல பாருங்க, நம்முடைய வாழ்கிற இந்த பூமியில எத்தனையோ படித்தவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பெரிய பெரிய ஞானிகள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் இந்த ரட்சிப்பு, உண்மை தெய்வம் யார் என்பது வெளிப்படுத்தப்படல. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிகிற அறிவு உண்டாகல. இயேசுதான் மெய்யான இரட்சகர் என்பதை புரிந்து கொள்ளல. ஆனால் இதை நாம் அறிந்து கொண்டதற்கு தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். இயேசு அப்படி ஸ்தோத்திரம் பண்ணார். பாருங்க, தன்னை சுற்றி இருக்கிற மக்கள், அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அதை சொல்றாரு, பாலகர்களை போல. பாலகர்கள் என்னது? சின்ன குழந்தைங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்ட பாலகர்களை போல இருக்கிற இந்த மக்கள் பிதாவாகிய தேவனை கண்டுகொண்டாங்களாம். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டாங்க அப்படின்னா கடவுள் இல்ல அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுறாங்க. ஹல்லேலூயா. கடவுள் இல்ல அப்படிங்கறத அதை நிரூபிக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல என்னென்னமோ கண்டுபிடித்து அது இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், டார்வின் அப்படிங்கிற ஒரு மனுஷன் குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன அந்த கோட்பாடை சொன்னதான மனிதன். பாருங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இவாலுவேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இப்படி இந்த இவாலுவேஷன் தியரி அப்படின்னா படிப்படியாக இந்த உலகம் இப்படி மாறினது அப்படின்னா முதல்ல மனுஷனா இல்லையா, அவன் எப்படி இருந்தானா? குரங்கா இருந்தானா. குரங்கா இருந்தவன் அப்படியே காலங்கள் மாற 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 எப்படியா மாறிட்டானா? மனுஷனா மாறிட்டானா அப்படிங்கிற காரியத்தை இந்த உலகம் பாருங்க. இத்தனைக்கு நம்ம பிள்ளைங்க சயின்ஸ்ல அதை தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமென். பாருங்க, கொஞ்சம் படிச்சு விட்ட உடனே, படித்த உடனே இந்த மாதிரி காரியங்களை மக்கள் இன்றைக்கு நம்ப ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்க ஆன்லைன்ல கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஒன்ன புரிந்து கொள்ளுங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிறவர் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆமென். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற படிப்பு, அறிவியல் இதெல்லாம் கடவுள் இல்லை என்கிறதான காரியத்துக்கு மக்களை நகர்த்துகிறது. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அறிவியலுடைய தந்தை என்று சொல்லப்படுகிற ஐசக் நியூட்டன், நம்ம நினைக்கிறோம் இவரும் கடவுள் இல்லை என்கிற இந்த நாத்திகரை போல இருப்பார் போல அப்படின்னு நினைத்தா அது நம்முடைய எண்ணம் தவறானது. ஆமென். இவர் முழுக்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறவராக இருந்தார். ஆமென். இவர்தான் சயின்ஸினுடைய, அறிவியலுடைய தந்தை என்று சொல்லப்படுகிறார். பாருங்க, இவர் சயின்ஸ்ல எழுதின புக்கை விட பைபிளை பத்தி எழுதின புக்கு தான் அதிகம் உலகத்துல வாழ்ந்த பொழுது. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஐசக் நியூட்டன் பாருங்க, அவர் எப்படி இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு முறை கேட்டாங்க. எப்படி ஐயா உங்களால இவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை தெரியுமா? நான் பைபிள கடவுள் எப்படியெல்லாம் படைத்திருப்பார், கடவுள் எப்படியெல்லாம் அழகாக படைத்திருப்பார் என்று நான் தியானிக்கிறேன். ஆமென். பைபிள தியானம் பண்ணுகிறேன், ஆராய்ச்சி பண்ணுகிறேன், அதனால கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, பாருங்க, அப்போ அறிவியலாளர்கள் எல்லாரும் நம்ம நினைப்பது போல அவர்கள் நாத்திகர்கள் அல்ல. எத்தனையோ அறிவியலாளர்கள் சொல்ல முடியும். ஆமென். கலீலியோ ஒரு பல கண்டுபிடித்தாலும், அலெக்சாண்டர் கிரகாம்பல், அது மட்டுமல்ல இன்னுமாக எத்தனையோ நபர்கள், பல அறிவியலாளர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களாக இருந்தார்கள். ஆமென். அருமையானவர்களே, பாருங்க, இந்த டார்வின் தான் சொன்ன காரியத்தை கூட நான் பேசிட்டு இருந்தேன். குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் அப்படிங்கிற அந்த கோட்பாடை, கடவுள் இல்லை என்கிற அந்த கொள்கையை கொண்டு வந்தவர். இவருடைய வாழ்க்கையில அந்த சம்பவத்தை பாருங்க. உயிர் வாழ்ந்த பொழுது கடவுள் நம்பிக்கை இல்லாதவராய் வாழ்ந்தார். ஆமென். ஆனால் தன்னுடைய மரண படுக்கை, தன்னுடைய கடைசி நேரம் மரண படுக்கையில படுத்திருக்கிறார். அப்போ அவருடைய நண்பர் இவரை பார்ப்பதற்காக போகிறார்.
உள்ள அந்த அறைக்குள்ள பிரவேசித்த உடனே அவருடைய நண்பருக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. என்ன அப்படின்னா, சார்லஸ் டார்வின் கையில பைபிளை வைத்து படித்துக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. கடவுளே இல்லை, குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் சொன்ன அந்த மனுஷன் மரண படுக்கையில் எதை படிச்சிட்டு இருந்தானா? பைபிளை படித்துக் கொண்டிருந்தான். ஆமென். பாருங்க, அப்போ அவருடைய நண்பர் கேட்கிறார், டார்வின், நீ இந்த உலகத்துக்கு கடவுள் இல்லைங்கிற கொள்கையை பரப்புனாதாச்சே, நீ ஏன் பைபிளை படித்துக் கொண்டிருக்கிற அப்படின்னு உடனே அவர் நண்பரை பார்த்த உடனே அவருடைய கண்களிலிருந்து அப்படியே தார தாரையா தண்ணீர் ஓடியதான். கையெல்லாம் நடுங்கி அப்படியே தளதளத்து அந்த நடுங்கிய குரல்ல ஒரு வார்த்தை சொன்னாராம், இந்த உலகத்துக்கு தவறான கொள்கையை, கோட்பாடை சொல்லி கொடுத்துட்டேன். பைபிளை படிக்கும் பொழுதுதான் தெரியுது தேவன் எவ்வளவு அழகா இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நண்பர் பாத்தீங்க, அவருடைய பெயர் வந்து லேடி ஹோப். அவர் வந்து ஒரு தேவனுடைய ஊழியர். ஆமென். அவர் ஒரு போதகர். அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம், ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறார் டார்வின். என்ன சொல்றாருன்னா, எனக்காக ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு நிறைய வேலைக்காரங்க என் பண்ணையில வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கெல்லாம் இயேசுதான் மெய்யான ஆண்டவர்ங்கிறது தெரியாது. அதனால அவங்களுக்கு போய் நீ என்ன பண்ணணும்? இயேசுவை பத்தி சொல்லு, இந்த உதவி எனக்கு செய்யுன்னு சொல்லி கேட்டாராம். அப்ப யோசித்து பாருங்க, கடவுளே இல்லைன்னு சொன்ன மனிதன். ஆமென். அப்போ ஒரு மனிதனுக்கு கடவுள் யார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மனக்கண்கள் திறக்கப்படுகிற காரியமே இந்த உலகத்துல பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் நம்ம ஆராதிக்கும் பொழுது சொன்னோம் பாத்தீங்களா, இந்த உலகத்துல நமக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதமே ரட்சிப்பு தான். அதற்கு நம்ம ஆயுள் முழுது துதித்தாலும் போதாது. ஆமென் சொல்லுவோம். அப்போ பிதாவாகிய தேவனை ஒருவன் அறிந்து கொண்டதற்கு இயேசுவானவர் ஸ்தோத்திரம் பண்றார். ஆமென். பாருங்க, பாலகர்கள் சொல்றார், அவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களை போல ஒண்ணும் விவரம் தெரியாம இருக்கிற இந்த மனிதர்கள் உம்மை கண்டு கொண்டார்களே. இவங்க படிக்கல, இவங்களுக்கு சமுதாயத்துல எந்த அந்தஸ்தும் இல்ல, இவங்க ரொம்ப சொல்லப்படுற எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில இவங்க வாழ்க்கை இல்ல. ஆமென். பாமரர்களும் படிப்பறிவு இல்லாதவர்களும் சமுதாயத்தின் அடித்தட்டில் இருக்கிறவர்களும் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்மளும் நம்முடைய ஆராதனையில இதை மறந்துடக்கூடாது. ஆமென். இயேசுவானவர் நமக்கு முன்மாதிரின்னு சொன்ன பாத்தீங்களா? ஹல்லேலூயா. அதனால நம்ம ஒன்ன புரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, இயேசுவானவர் இப்படி என்ன பண்ணாராம்? பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்தார். அந்த பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்தது பாருங்க, நமக்கும் ஒரு நல்ல முன்மாதிரி. நமக்கும் இந்த ஆண்டவரை கண்டுகொள்ள ஆண்டவர் நம்முடைய மனக்கண்களை திறந்தார், ரட்சிப்பை தந்தார், பரலோகத்திற்கு பங்காளியாய் மாற்றினார், ஜீவ புஸ்தகம் நம்முடைய பெயரை எழுதியிருக்கிறார். அவர் மீண்டும் வரும் பொழுது, அல்லாவிட்டால் நம்முடைய மரணம் முந்தும் பொழுது அவரை சந்திக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அறிவை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதற்காக நாம் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அடுத்ததா பாருங்க, இன்னொரு காரியத்துக்காக இயேசு கிறிஸ்துவானவர் ஸ்தோத்தரிக்கிறார். எடுத்து படிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். அங்க சொல்லப்படுது, இயேசுவானவர் எதற்காக அங்க ஸ்தோத்திரம் பண்றார். படிப்போம். யோவான் 6:11. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்திலே கொடுக்கிறார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து ஆமென் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஆமென். பாருங்க, இங்க இயேசுவானவர் ஸ்தோத்திரம் பண்றதான அந்த இடம், அந்த சூழ்நிலை பாருங்க, கையிலே அப்பத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்றார். ஆமென். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 5 அப்பமும் 2 மீனும் பாருங்க 5000க்கு மேற்பட்டவர்களுக்கு என்ன செய்யப்படுது? பரிமாறப்படுது, சாப்பிடுறதுக்கு கொடுக்கப்படுது. ஹல்லேலூயா. அப்ப இப்போ இயேசுவுக்கு முன்பதாக ஒரு பெரிய தேவை இருக்கிறது. ஆமென். பாருங்க, நமக்கு எதிராக பெரிய தேவை இருந்தா, அதே நேரத்தில் நம்ம கையில கொஞ்சம் தான் இருந்தா, நம்ம வாழ்க்கையில் என்ன வரும்? புலம்பல் தான் வரும். ஆமென். கொஞ்சம் தான் இருக்கு. ஆமென். எனக்கு எதிர பெரிய தேவை இருக்கு, ஆனா கையில
கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லி நம்ம தனிப்பட்ட ரீதியில புலம்புவோம், இல்லைன்னா யாராவது சேர்ந்து உட்கார்ந்து புலம்புவோம். ஆமே, இப்படி என் சூழ்நிலை இருக்கு அப்படின்னு. ஆனால் இங்க இயேசு கிறிஸ்து பாருங்க, தனக்கு எதிராக பெரிய தேவை. ஆமே, தனக்கு எதிராக 5000க்கு மேல இருக்கிற ஜனங்களுக்கு இந்த கொஞ்சமா இருக்கிற 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, நான் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியா நான் பேசுறேன். இப்போ 5 அப்பத்தை 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கணும். ஆமென். 5000 பேர் எய்தாப்ல இருக்காங்க, கையில 5 அப்பம் தான் இருக்கு. இன்னும் நல்லா புரிந்து கொள்ற மாதிரி சொல்றேன் பாருங்க. 5 சப்பாத்தி தான் நம்ம கையில இருக்கு. இப்போ 5000 பேருக்கு அதை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா பாருங்க, நீங்க நல்ல அத ஒரு மனித மூளையில, அதாவது நம்ம மனுஷர்கள் யூஸ் பண்ண நம்ம என்ன சொல்றது, நம்ம பங்கிட்டு போவோம் என்றால் நம்ம அதை வந்து பங்கு போடுவோம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பங்கு போடுவோம்னா, ஒரு சப்பாத்திய 1000 துண்டா வெட்டணும். எத்தனை துண்டா வெட்டணும்? ஒரு சப்பாத்திய 2 துண்டா வெட்டினாலே அது எவ்வளவு சின்னதா தான் இருக்கும் நமக்கு தெரியும். அத 1000 துண்டா வெட்டி அத ஒருத்தர் கையில கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? கண்ணுக்கே தெரியாது. ஆமே, இன்னும் புரிந்து கொள்ற மாதிரி சொல்றேன் பாத்தீங்களா? நம்ம எல்லாம் திருவிருந்து எடுப்போம். அப்ப என்ன செய்வாங்க, நமக்கு அப்பத்தை பிச்சு கையில கொடுப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த அளவு கூட இருக்காது. இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை செய்வதற்கு மனித மூளையிலே நம்ம அதை யோசிப்போம் என்றால், ஒரு சப்பாத்தி 1000 பிச்சு அதை ஒரு ஆளு கொடுத்து சாப்பிட்டு போங்க பிரதர் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆனா நம்முடைய ஆண்டவர் பாருங்க, அந்த கொஞ்சம் எவ்வளவு பெரிதாக பெருகினது என்று சொல்லி பார்ப்பதற்கான அந்த காரணம், கொஞ்சத்திற்காக தேவன் ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுதா? ஹல்லேலூயா. அப்ப எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது, எனக்கு நான் என்னுடைய தேவை ரொம்ப பெருசா இருக்குது அப்படின்னு நினைச்சு நம்முடைய வாழ்க்கையில புலம்ப கூடாது. ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையில அந்த கொஞ்சத்திற்காய் அவர் புலம்பவில்லை, கொஞ்சத்திற்காய் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்தார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி ஸ்தோத்தரித்த அந்த ஸ்தோத்திரம் பிதாவினுடைய பார்வையில அது விலையேற பெற்றதாக இருந்தது. நாமும் நம்முடைய குறைவுகளிலே, நெருக்கங்களிலே ஒரு நாளும் புலம்ப கூடாது. ஆமென். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கணும். ஆண்டவரே, இந்த கொஞ்சம் தான் இருக்குது ஐயா, ஆனாலும் இதற்காக நன்றி, என்னிடத்துல ஒண்ணுமே இல்ல, இதற்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்ற அந்த ஸ்தோத்திரத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்களை இயேசுவானவர் செய்த பொழுது அங்க என்ன நடக்குது பாருங்க. 11-12 வசனத்தை படிப்போம். அங்கே நடக்கிறதான சம்பவம் ரொம்ப அருமையா இருக்குது, படிப்போம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருத்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, கொஞ்சமா இருந்தது வேண்டிய மட்டும் பெருகினது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய குறைவுகளில் தேவனை ஸ்தோத்தரித்தால் நம்முடைய குறைவுகள் வேண்டிய மட்டும் பெருகும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அடுத்தபடி அடுத்த வசனம் பாருங்க. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். அடுத்ததா பாருங்க, திருப்தி அடையும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்றார்? அதை ஆசீர்வதிக்கிறார். திருப்தி அடையும்படிக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஏதோ கொஞ்சம் நான் சொன்னது போல ஒரு சப்பாத்திய 1000 பீஸா பிக்கிறது மாதிரி அல்ல, திருப்தியாக கொடுத்தார். ஆமென். குறைவுகளில் ஸ்தோத்தரிக்கும் பொழுது, அருமையான தேவனுடைய ஜனங்களே புரிந்து கொள்ளுங்க, குறைவுகளில் ஸ்தோத்தரிக்கும் பொழுது திருப்தியாகும் அளவிற்கு தேவன் காரியங்களை மாறச் செய்வார். ஆமென். இந்த நாளிலே கூட ஆராதனை ஆழங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். தேவனை நம்ம துதிக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்குதுங்கிற காரியங்களை நம்ம அந்த ஆராதனை ஆழங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, அந்த ஸ்தோத்திரத்தினால என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, குறைவுகளில் ஸ்தோத்தரிக்கும் பொழுது வேண்டிய மட்டும் கிடைக்கிறது. நல்ல கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். குறைவுகளில் ஸ்தோத்தரிக்கும் பொழுது திருப்தி அடையும் மட்டும் அது நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அது மட்டுமல்ல, அடுத்தபடி பாருங்க,
13ஆம் வசனத்தை படிக்கிறேன். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. 5 அப்பத்தை 5000க்கு மேற்பட்டவர்கள் சாப்பிட்டு மீதி எடுத்தாங்களாம். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான காரியம் பாத்தீங்களா? குறைவுகளிலே ஸ்தோத்தரித்தால் ஆமென். 5 மீதியான யோசித்து பாருங்க. ஒரு சப்பாத்தி 1000 பீஸா நம்ம பங்கிடுகிற அந்த மனித மூளைக்கு அப்பாற்பட்ட மீதியா எடுக்கும் அளவிற்கு தேவன் குறைவுகளிலே நம்ம ஸ்தோத்தரிக்கும் பொழுது தேவன் காரியங்களிலே அற்புதங்களை விளங்கப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவானவர் எப்படி ஸ்தோத்திரங்களை நமக்கு முன்மாதிரியானவர் காண்பிக்கிறார் பாருங்க. குறைவுகளிலே ஸ்தோத்தரிக்கும் பொழுது மனித மூளைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, குறைவுகளிலே ஸ்தோத்தரிக்கும் பொழுது என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, வேண்டிய மட்டும் தேவன் தருகிறார். குறைவுகளிலே ஸ்தோத்தரிக்கும் பொழுது திருப்தியாக மட்டும் தேவன் சந்திக்கிறார், திருப்தியாக மட்டும் நமக்கு தருகிறார். குறைவுகளிலே ஸ்தோத்தரிக்கும் பொழுது மீதி எடுக்கும் அளவிற்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய குறைவுகளிலும் நம்ம வேண்டிய மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? திருப்தி அடையும் அளவிற்கு பெற்றுக்கொள்ள வேண்டுமா? மீதியாக எடுக்கும் அளவிற்கு பெற்றுக்கொள்ள வேண்டுமா? குறைவுகளை பார்க்க வேண்டாம், சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், எதிரில் இருக்கிற தேவைகளை பார்க்க வேண்டாம். 5000 குறைவான எண்ணிக்கை தான். அங்க இருந்த பெண்கள் சிறு பிள்ளைகள் சேர்த்தா பல ஆயிரங்கள் வரும். எதிரில் இருந்ததான தேவை மிக பெரியது. ஆனாலும் அந்த தேவைகளை தேவன் சந்தித்தார். ஹல்லேலூயா. அந்த குறைவுகள் நிறைவானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப இயேசுவானவர் பாருங்க, அடுத்ததா ஸ்தோத்திரம் செய்த 2வது காரியம், அவர் குறைவுகளிலே ஸ்தோத்திரித்தார், குறைவுகளிலே ஸ்தோத்திரங்களை செலுத்தினார். ஹல்லேலூயா. ஆகவே என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம மனதில் வைத்து நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். இது ஜெபிக்கிற நேரம். தேவ சமூகத்தில் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். Glory to Jesus. Hallelujah. தேவனை ஆராதித்தோம். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். இப்பொழுது தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். இயேசுவானவர் ஸ்தோத்தரித்தார். இயேசுவானவர் பிதாவாகிய தேவனை படிப்பறிவில்லாத பாமர ஜனங்கள், குழந்தைகளைப் போல, சிறு குழந்தைகளைப் போல இருக்கிற அந்த ஜனங்கள் அறிந்து கொண்டதற்காக ஸ்தோத்தரித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல எந்த வகையிலும் தகுதி இல்லாதவர்கள். அதான் பவுல் சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உள்ளவைகளை அவமாக்க இழிவானவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், பலமுள்ளவைகளை அவமாக்க பலவீனர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம அப்படித்தான். நம்மகிட்ட எந்த ஞானமும் இல்ல, எந்த பலனும் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனாலும் கர்த்தர் நம்மை அவரை அறிந்து கொள்ளும்படியான அறிவை தந்தாரே, அந்த ரட்சிப்பை தந்தாரே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உம்மை துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை தெரிந்து கொண்டீரே. ஹல்லேலூயா. எங்களையும் பரலோகத்துக்கு பங்காளியாய் மாற்றினீரே. உம்மோடு வாழும்படிக்கு தெரிந்து கொண்டீரே. எங்க சாப வாழ்க்கையை மாற்றி நித்திய ஜீவனுக்கு எங்களை ஆண்டவரை தெரிந்து கொண்டீரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல இந்த நாளில குறைவுகளோடு கூட இருக்கிறீங்களோ, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம், இல்ல கொஞ்சம் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். கவலைப்படாதீர்கள். அந்த குறைவுகளிலே இயேசுவானவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். குறைவுகளிலும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிதாவே, இந்த இல்லாமையிலே, இந்த குறைவுகளிலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்.
அப்படி ஸ்தோத்தரிக்கும் பொழுது என்ன சம்பவிக்கிறது? வேண்டிய மட்டும், வேண்டிய மட்டும், திருப்தியாக மட்டும், திருப்தியாக மட்டும், மீதம் எடுக்க மட்டும், மீதம் எடுக்க மட்டும் தேவன் அற்புதங்களை செய்கிறார். குறைவுகளை அவர் பெருக செய்கிறார், குறைவுகளை நிறைவுள்ளமாக்குகிறார். அது உண்மை, அது உண்மை. விசுவாசிப்போம், விசுவாசிப்போம். தேவ சமூகத்துல ஆண்டவரே, இந்த நேரத்துல கூட யார் யாரெல்லாம் குறைவுகளோடு கூட இந்த குறைவு எனக்கு நீங்கணும், நிறைவாகணும் என்று ஆண்டவரே, இதுல நாங்க மீதம் எடுக்கணும், நாங்க திருப்தி அடையணும். ஆண்டவரே, நாங்கள் வேண்டிய மற்றும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு மக்களையும் தேவன் இந்த நேரத்தில் தானே ஆண்டவரே இப்படி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ சமூகத்தில் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வெற்றியை தருகிறார், கர்த்தர் நமக்கு வெற்றியை தருகிறார். ஹல்லேலூயா. Glory to Jesus, glory to Jesus, glory to Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. Glory to Jesus, Lord. Hallelujah, hallelujah. நல்ல கரம் தட்டி பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பாடலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், அவர் ஜெயிக்கிறார். சேர்ந்து பாடலாம். Glory to Jesus. குறைவுகளை நிறைவாக்கும், வேண்டிய மட்டும் கொடுத்துடும். அற்புதம் செய்பவர், அகில படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகில படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயித்திட்டார். யுத்தத்தில் வல்லவர், இயேசு ஜெயித்திட்டார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் தருகிறவரே, வார்த்தையை அனுப்பி ஆண்டவரை இன்றைக்கு அற்புதம் செய்யும், குறைவுகளை நிறைவாக்கும். ஆண்டவரை தேவைகளை சந்தியும், ஆண்டவரை மீதம் எடுக்க வையும். அற்புதங்களை செய்கிறவர் இப்பொழுதே செய்வாராக சொல்லி பாடலாம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். இயேசு வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். மீண்டும் சொல்லுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால ஆராதனை ஆழங்கள் என்கிற இந்த அருமையான இந்த ஆராதனை நிகழ்ச்சி வழியாக உங்க சமூகத்தில் நாங்கள் இருக்கும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கும்படியாய் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, ஆராதனையை குறித்த ஸ்தோத்திரத்தை குறித்த ஒரு மேலான சத்தியம், இயேசுவானவர் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கணும். முதலாவது அதுதான் பெரிய ஆசீர்வாதம். உண்மை தெய்வத்தை கண்டுகொள்வதுதான் பெரிய ஆசீர்வாதம். அதற்கு நாங்கள் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்கணும். அதே போல குறைவுகளிலே இந்த அருமையான ஜெப நேரத்தில் யாரெல்லாம் எங்களுக்கு குறைவு, எங்களுக்கு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த வேளையில அற்புதத்தின் தேவன் அன்றைக்கு எப்படி 5000க்கு மேற்பட்ட ஜனங்களை 5 வைத்து எப்படி பெருகி ஆண்டவரை மீதி எடுக்க வைத்தீரோ, எப்படி வேண்டிய மட்டும் கொடுத்தீரோ, எப்படி திருப்தி அடைய மட்டும் கொடுத்தீரோ, இப்பொழுதே ஜனங்கள் வேண்டிய மட்டும் பெற்றுக் கொள்வார்களாக. இந்த குறைவுகளிலே வேண்டிய மட்டும் பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே, இந்த குறைவுகளிலே திருப்தியாக மட்டும் பெற்றுக் கொள்வார்களாக. இந்த குறைவிலே ஆண்டவர் அவர்கள் மீதி எடுக்கும் அளவிற்கு, விசேஷமாய் பொருளாதார ரீதியாய் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற கடன் பிரச்சனையிலே ஆண்டவர பண நெருக்கடியிலே இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வேண்டிய மட்டும், திருப்தியாக மட்டும், மீதம் எடுக்கும் மட்டும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, பெருக செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லா துதி ஆராதனைகள், நன்றி பலிகள், ஸ்தோத்திர பலிகள் எல்லாவற்றையும் எங்களையும் படைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தேவாசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Thank you.